அரசு பள்ளிகள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறதுங்கிறார். பாருங்கள் இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. மிச்சம் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில் அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கு. இது எவ்வளோ பெரிய இது பாருங்க, முட்டாள்தனம். கார்த்தி வந்து என்னத்தை பார்த்தீங்க? சினிமாவில் நடிக்கிறத தவிர உங்களுக்கு என்ன தெரியும்? அரசு பள்ளிகளை பற்றி தெரியுமா? எத்தனை கிராமங்களுக்கு போனீங்க? 60,000க்கு மேலே அரசு பள்ளிகளுக்கு எத்தனை ஸ்கூலை போய் பார்த்தீங்க? ஏன் இவ்வளோ பேசுகிறீங்களே? உங்கள் கார்த்தியை சொல்கிறேன், உங்கள் பசங்களை தைரியம் இருந்தால் போய் அரசு பள்ளியில் சேருங்க. ஆகா ஓஹோன்னு புகழ்கிறீங்க அரசு பள்ளிகள் தான் இருக்குன்னு. இன்னொன்று சொல்கிறார் அந்த மந்திரி இருக்கார் அன்பில் மகேஷ், அவர் எல்லா பள்ளிகளுக்கும் போகிறாராம். நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு, தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. எப்படி உன்னால் அலைய முடியுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். கார்த்திக் அவர்களின் குடும்பம் எப்படின்னா, எது ஆளுங்கட்சியோ அதுக்கு ஜாலரா போடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அங்கேயே போய் ஒட்டி கொண்டிருப்பாங்க உங்கள் குடும்பம். அவருடைய ஆலோசனைகளை கேட்டுத்தான் உங்கள் குடும்பத்தில் முடிவெல்லாம் எடுப்பாங்க. கார்த்திக்குடைய திருமணத்தையே வந்து ஜெயலலிதா ஆலோசனை கேட்டு தான் போடுனாங்க. அடுத்ததுக்கு ஆட்சி மாறின உடனே அப்படியே திமுக பக்கம் திரும்பி ஸ்டாலின் புராணம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் புராணம் பாடுறதுன்னா உங்கள் சொந்த விஷயத்தில் புராணம் பாடலாம். அரசாங்க விஷயத்தில், அரசு பள்ளியில் இப்போ விஷயத்தில் இந்திரன் சந்திரன்னு போயிருந்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இடிச்ச வாங்கல.